என் பேர் ஹேமநாதன். திருப்பேருன்ற கிராமத்துலேருந்து தான் வந்திருக்கேன். என் பேர் ராஜ்பிரியன். நான் வந்து அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி உந்திரப்பேட்டையில் படிக்கிறேன். நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் சிபியாஸ். நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஸ்கூல் ஃப்ரெண்டு ஹேமநாதன் சொன்னான், இதே போல் கலைஞர் 100 வினாடி வினா அதை பற்றி சொன்னான். நான் வந்து சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ மூலிமா பார்த்தேன். தம்பி ஃபஸ்ட்டு விளாட்டுத்தனமாக ஃபோன் நோண்டிருக்கான்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாமே திட்டினாங்க. அதுக்கப்புறம் கடலூர் போனால் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். அப்பயும் யாரும் நம்மள சின்ன ஒரு நம்பிக்கையில் செகண்டாவது வந்துட மாட்டோமா அப்படின்ட்டு தான் போனோம். ஆனால் அங்கே வின் பண்ணோன்னு நாங்கள் எதிர்கூடும் பார்க்கல. வாட்ச்லாம் வாங்கிட்டு வந்து வாட்ச் ஆன் பண்ணி காட்டிட்டு ஜாலியாக சுற்றி எல்லாத்துலேயும் காட்டிட்டு இருந்தோம், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் எடுத்த உடனே தம்பி அம்மா நான் வின் பண்ணிட்டேம்மா அப்படின்னு சொன்ன உடனேவே அவ்வளோ சந்தோஷப்பட்டேங்க சார். இனிமேல் எங்கள் அம்மா துப்புரவு பணியாளராக வேலை செய்கிறாங்க. அப்பா வந்து கூலி வேலைக்கு போகிறாரு. நிறைய தடவைலாம் அங்கே காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்து வேலைக்கு போவாங்க. சில டைம் சாப்பாடு எப்போயாவது சீக்கிரமாக எங்களுக்கு செய்வாங்க. சாப்பாடும் சில டைம் நான் சாப்பிட மாட்டேன், ஏன்னா அவங்க வேலைக்கு சீக்கிரமாக போவாங்க. சின்ன சின்ன வீட்டு வேலை செஞ்சுட்டு அந்த காசு மூலிமா சாப்பிடுவோம். படிப்பு தான் மெயினான விஷயம். நான் ரொம்ப இதில் கஷ்டப்படுறேன். எங்கள் அப்பா என்னை படிக்க தான் வச்சார். படிக்காதனால ரொம்ப கஷ்டப்படுறேன். இருந்தாலும் நான் மேலும் இதோட விடுறதும் இல்லை. டாக்டருக்கு படிக்க வைக்கணும் ரொம்ப ஆசை. எனக்கு மட்டும் இல்லை, அவனுக்கும் ரொம்ப ஆசை. அம்மாவோட சின்ன சின்ன கடன்லாம் கொஞ்சம் இது பண்ணுறாங்க. அப்புறம் நான் மேலும் மேலும் எனக்கு டாக்டர் படிக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. அது மூலிமா நான் ரொம்ப எஃபோர்ட் பண்ணி படிப்பேன். அம்மாவுக்கு ஒரே ஒரு புடவை மட்டும் என்னால் முன்தறி வாங்கி கொடுப்பேன். இன்ன வரைக்கும் நல்ல புடவை கட்டி பார்த்ததில்ல. துப்புரவு பண்ண துணி தான் கட்டிடுவேன். ஜெயிச்சிருவான்ற நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம், அதுக்கப்புறம் கடவுள் தான்.